ஒரு சிறுமி கோவலன் என்று எழுதுவதற்கு பதிலாக கேவலன் என்று எழுதிவிட்டார். ஆசிரியர் விளக்கம் கேட்டார். ஏமா இப்படி எழுதி வச்சிருக்கிற? கோவலன் அப்படின்றதுக்கு கால் வரும்னு உனக்கு தெரியாதா? கால் போடாம கேவலன் எழுதி வச்சிருக்கிற. அதற்கு அந்த சிறுமி விளக்கம் அளித்தார். கோவலனுக்கு கால் இருக்கிறதால் தான் மாதவியை தேடி போனான். மதுரை எரிஞ்சிச்சு, அதனால தான் காலை எடுத்துட்டேன் சார். மனுமான பிறகும் தன் கையாலே மகனுக்கு சோறு போட்டுக் கொண்டிருந்தாள் ஒரு தாய். மனைவி கையால் சாப்பிட வேண்டும் என்று அவளுக்கு உள்ளூர் ஆசை. கணவனுக்கு தானே பரிமாற வேண்டும் என்று அவளுக்கும் ஆசை. ஒரு நாள் அந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. அவசர வேலையாக பக்கத்து தெருவுக்கு போக வேண்டியது இருந்ததால் மருமகளை பரிமாற சொல்லிவிட்டு மாமியார் போய்விட்டாள். மாமியார் வருவதற்குள் கணவனுக்கு ஊட்டிவிட வேண்டும் என்ற அவசரத்தில் மனைவி உருட்டி உருட்டி கொடுத்து கொண்டிருந்தாள். அவனும் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு என்று அவன் கொடுத்ததையெல்லாம் விளங்கி கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்த மாமியார் கூச்சல் போட்டான். மாட்டுக்கு கொடுக்க அரைத்து வைத்து விட்டு போன பருத்தி கொட்டை புண்ணாக்கு கூட எல்லாம் காணவில்லை என்று. மருமகன் ஓடிப்போய் சோற்று பானையை திறந்து பார்த்தார். அந்த சோறு அப்படியே இருந்தது. ஒரு ஜோசியரை பார்க்க அவருடைய நண்பர் வந்தார். என்னடா நீ வேற ஜோசியம் அது எதுன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க என்று புலம்பியவாறு, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லடா என்றார் வந்தவர். ஜோசியக்கார நண்பன் விடவில்லை. எல்லாம் தலையெழுத்துப்படிதான் நடக்குண்டா. இதோ இங்க இருக்கிற மண்டை ஓட்ட பாரு, தலையில வந்துட்டு செத்தும் சீரழியணும் அப்படின்னு சொல்லி தலையில எழுதியிருக்குது. எதிர்காலத்துல அப்படியே நடக்குண்டா அப்படின்னாரு. நண்பருக்கு ஒரே ஆச்சரியம். இது எப்படியாவது பொய்யாக்கணும் அப்படின்ட்டு அந்த மண்டை ஓட்ட கொஞ்சம் என்கிட்ட கொடுக்குறியா கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு பீரோல பத்திரமா பூட்டி வச்சிட்டார். அதுக்கு ஆபத்து வராம இருக்கணுமே அப்படின்றதுக்காக டெய்லி அந்த பீரோவை திறந்து பார்ப்பார், கொஞ்ச நேரம் நிற்பார், அப்புறம் பூட்டிடுவார், திறந்து பார்ப்பார், கொஞ்ச நேரம் நிற்பார், அப்புறம் பூட்டிடுவார். இதை ரகசியமா பார்த்து அவருடைய வீட்டுக்காரம்மா, என்ன இந்த ஆள் பீரோல பாக்குறான், கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறா, அப்புறம் போறான், கொஞ்ச நேரம் அப்படியே பீரோல பாக்குறான் நிக்கிறா, என்ன பீரோல இருக்குது அப்படின்னு சொல்லி இவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பீரோல திறந்து போய் பார்த்துருக்காங்க. பார்த்தோன்னு பார்த்தா மண்டையோடு பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த ஆளு. இது எப்படி இதையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு உடனே என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட ஓடி சென்று பயந்து போய் அந்த அம்மா இதை பற்றி கேட்டிருக்குது. என்னக்கா மண்டையோட்டை பீரோக்குள்ள வச்சிருக்காரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அவன் இதுதான் சாக்குன்னு சொல்லி பெரிய கதையை கட்ட தொடங்கிட்டான். அடியே கவனமா இரு, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்காருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது. அந்த பொண்ணை காதலிச்சிருக்காடி உன் வீட்டுக்காரு. அவளை அடைய முடியல, அவன் எப்படியோ செத்து போயிட்டா. அவளோட மண்டையோட்ட கொண்டு வச்சு தினமும் பார்த்து அது கூட பேசுற மாதிரி பேசி நல்லா சந்தோஷமா ஆறுதல் அடைஞ்சிட்டு இருக்கான் புருஷன். பார்த்து இருந்துக்கோ, உங்ககிட்ட சும்மா அன்பா இருக்கிறதெல்லாம் எல்லாம் நடிப்புடி, நீ நல்லா ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கொடி அப்படின்ட்டு போயிட்டு. அவ்வளவுதான், சந்தேகம் அவளுக்கு பூதாகரமா கிளம்பிடுச்சு. கணவன் ரகசியமா அந்த மண்டையோட்ட பார்க்கிறப்பெல்லாம் இவன் ஒரு ஓரமா நின்று மறைஞ்சு நின்று பார்த்து திட்டுறது. சக்காலத்தி என்னதான் அவகிட்ட இருக்குதோ அப்படி இப்படின்னு சொல்லி மண்டையோட்ட பார்க்கிறப்பெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்திருக்கு இந்த அம்மா. அதனால் கோபம் ரொம்ப உச்சத்துக்கு வந்துருச்சு. வீட்டுக்காரிக்கும் அவனுக்கும் ஒரே சண்டை. எல்லாம் எனக்கு தெரியா, இரு உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லி பீரோல வேக வேகமா திறந்து அப்படியே அந்த மண்டை ஓட்டை எடுத்துட்டு ஒரு உரல்ல போட்டு உலக்கையில போட்டு டங்கு 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 நடிச்சது. எல்லாம் முன்னாள் காதலிக்காகத்தானே, இல்லை நான் இல்லைன்னா இவ்வளவு தானே கல்யாணம் பண்ணிருப்பேன், சாகட்டு சனி அப்படின்னு சொல்லி உலக்கையில போட்டு டங்கு டங்கு நடிச்சது. அதை பார்த்த கணவனுக்கு அப்பதான் ஒரு ஞான உதயம் பிறகு. அந்த மண்டை ஓடு செத்த பிறகும் சீரழிவு என்று நம்ம ஜோசியக்காரன் நண்பர் சொன்னது சரிதான் போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்.